ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயனார் துணை சீரியல் டுடே எபிசோடு என்னென்ன பார்க்கலாம். சோழன் நிலா 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா உடனே சொல்கிறாங்க, அவர் தான் குடிக்கிறத நிறுத்திடுறேன்னு சொல்கிறாருல்ல, அப்போது நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கா, அங்கே சேர்த்து விட்டுட்டோம்னா அவர் குடிக்கிறது மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்றாங்க. நீ நிலா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க? அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும்னு நினைப்பார். அவர் கண்டிப்பாக மாறவே மாட்டார். நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் அவரை நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நிலா. அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு 2 பேருமே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா பல்லவன் ஒரு பக்கம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே எல்லோரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பல்லவா காஃபி எடுத்துக்கூட அப்படின்னு சேரன் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்ப அப்செட்டாகவே டீ எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக நடேஷன் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லோரும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்போ பாட்டு பாடிக்கிட்டே வரீங்க? உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இன்னுமே தெரியாத மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டியன் போயிட்டு நடேசனை பயங்கரமாக அடிக்க போகிறாங்க. எல்லாருமே தடுத்து விட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? விடுங்க. இப்போ கோவப்பட்டால் மட்டும் என்ன நடக்க போகுது? ஒன்றுமே ஆகாதில்ல. அப்போ எதுக்காக கோவப்படுறீங்க? அவர் தான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறாரில்ல, அப்படியாப்பட்டவர்கள் நம்ம மாறுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கு நிம்மதி தானேப்பா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி இருக்கீங்க. நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சேரன் இல்லை, நான் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. உங்களை எதுக்காக நாங்கள் மன்னிக்கணும்? உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கத்திடுறாங்க. கத்தினதுக்கப்புறமா எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்ன பேசுகிறத? உங்ககிட்ட போய் தெரியாமல் நான் குடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை, உங்கள் கூட இருக்கிறதுனால தான் எங்களுக்கு கஷ்டம். நீங்கள் கடன்பட்டு வர்றதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கட்டணுன்னுட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் எதுக்காக உங்களுக்கெல்லாம் பணம் கட்டணும்? நான் இதுக்கப்புறம் கட்ட மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. எங்களால் உங்களை பார்க்க கூட முடியல அப்படின்றாங்க. சத்தியமாக நம்புங்கடா, நான் வேணும்னா நிலா மேலே சத்தியம் பண்ணுறேன், இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உடனே சோழன் அம்மா மேலே சத்தியம் பண்ணது பத்தலையா, இப்போ அவன் மேலேயும் சத்தியம் பண்ணணுமா அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க சோழன். இல்லைப்பா, நான் இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படின்னா உங்கள் அறிவுக்கு இருக்கணும். நம்ம இதுக்கப்புறம் குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கணும். மற்றவங்க மேலே சத்தியம் பண்ணதுனால மட்டும் நம்ம குடிக்காமல் போயிடணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போவும் ரொம்பவே கோவமாக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நிலா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோழன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சாப்பாடு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போன உடனே சேரன் நான் இதை சந்தா வந்திருக்கா, நான் அவளை பார்க்க போகணும், போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணா, எப்படி தனியாவா போகிறீங்க? ஆமாம், நான் போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நீயும் யாருக்கும் சொல்லிடாத அப்படின்றாங்க. சரிங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் வராங்க. அண்ணா எங்கே போகிற? நானும் உங்கள் கூட வரேனே அண்ணா அப்படின்றாங்க. நீ எதுக்காக? வேணடா அப்படின்றாங்க. எங்கே வர? நான் இல்லை, நீங்கள் எங்கேயோ போகிறீங்கள, அந்த இடத்துக்கு தான் நானும் வரேன் அப்படின்றாங்க. இல்லை, நான் சந்தாவை பார்க்க தாண்டா போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நிலா வந்து சொல்கிறாங்க, அவனும் ஒரு மாதிரி டென்ஷனாக தானே இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு போய் வந்துடுங்கண்ணே அப்படின்றாங்க. சரிம்மா நீ சொன்னல, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க சந்தாவை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சோழன் வந்த உடனே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல, பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, நீ பேசலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. சோழன் வந்து இவரை நம்பாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நிலா. இதோட இந்த எபிசோடு முடியுது.